விளங்குதா? சரியா இருக்கா? துர்கா வாய்ஸ் சரியா இருக்காமா? ஓகே ஓகே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இருள் வருவது வெடிவதற்காக, துன்பம் வருவது விலகுவதற்காக, அஞ்சி நடுங்காமல் அத்தனையும் எதிர்கொள்வோம். இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் நமக்கு நன்கு அறிமுகமான கும்பகோணம் புண்ணியமூர்த்தி ஐயா அவர்கள். அந்த நினைவோடு இதோ நித்தம் ஒரு முத்தாக மலர்ந்து விட்டது நமது வாராந்திர ஞாயிறு பேச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மிக மிக சிறப்பான பேச்சாளர்களை தேர்வு செய்து மிக மிக சிறப்பான தலைப்பில் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் நமது ரேகோ ராசு அவர்கள். அதனால மக்கள் நன்மை அடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும், பொருளாதார பலம் பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் கடந்த 5 ஆண்டு காலமாக மக்கள் நல்வாழ்வு குழு இந்த ஞாயிறு பேச்சை தொடங்கினது. அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மார்ச் மாசம் 18ஆம் தேதி 2020. ஆகையால ஒரு 2 நாள் நம்ம 5 ஆண்டு நிறைவு செய்கின்றோம். அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை 5 ஆண்டை கடந்து விடுவோம். அப்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி அது. புன்னகையுடன் தொடங்குவோம். இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஒரு இன்பபூர்வமாக நாளாக அமைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஆகையால இந்த மக்கள் நல்வாழ்வு குழுவை மிக சிறப்பாக மேற்பார்வை செய்து கொண்டிருப்பவர் நமது நாடறிந்த தன்னம்பிக்கை தளபதி, நமது அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ரேகோ ராசு அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக குமாரி துர்கா அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நான் சற்று முன் சொன்னது போல் நம்ம 5 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெற்றி நடை போட்டுக் கொண்டு இருப்பதற்கு முதன்மையான காரணம் மக்களான நீங்கள் கொடுக்கின்ற ஆதரவு தான். ஆகையால உங்களுக்கு தான் என்னுடைய இருகரம் ஊப்பி பாராட்டியும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி அனைவருக்கும். ஆகையால கடந்த வாரம் நம்மளோட ஞாயிறு பேச்சை யார் அலங்கரித்தார் என்று நாம் கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது பினாங் மாநிலத்தை சேர்ந்த அறிவாளன் என்ற ஒரு சிறந்த பேச்சாளர். அவர் ஞாயிறு பேச்சுக்கு வலம் வந்தார். வணிக வெற்றி மனோபாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல மிக அற்புதமான விஷயத்தை இங்க பதிவு செய்து சென்றார். ஆகையால இன்றைய பேச்சாளரும் சிறந்த தலைப்புல தேர்வு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலகை ஆளும் பொருளாதார பலம். இந்த பொருளாதார பலம் வரப்போது 2 நிலையை நம்ம அங்க பார்க்க வேண்டியது இருக்கு. பொருளாதார பலம் என்று ஒண்ணு இருக்கு, பொருளாதார சிக்கல் ஒன்று இருக்கு. ஒரு பிரிவினர் பொருளாதார பலமாக இருக்கிறாங்க, பலர் பொருளாதார சிக்கலில் இருக்கின்றார்கள். அதுல விடுபட்டு எல்லோரும் பொருளாதார பலமாக இருக்க வேண்டும் என்ற தலைப்புலதான், அந்த எண்ணத்துலதான் அந்த தலைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகையால இன்றைக்கு நம்மளுடைய ஞாயிறு பேச்சை அலங்கரிக்கிறவர் புதியவர், நம்மளுடைய ஞாயிறு பேச்சுக்கு புதியவர். அவர்தான் உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். மிக சிறந்த இலக்கியவாதி. தொழில் அடிப்படையில் பை ப்ரொஃபஷன் அவர் ஒரு என்ஜினியர். அவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் என்றால் அவர் அந்தமானை சேர்ந்தவர். அப்ப அந்தமானிலிருந்து இன்றைக்கு நம்மளுடைய பேச்சாளர் அவருடைய பேச்சை இங்க தொடங்க இருக்கிறார். ஆகையால நேரத்தை கடக்காமல் நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். உலகை ஆளும் பொருளாதார பலம் என்ற தலைப்பில் உயர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை உங்க அனைவரின் சார்பாக அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா, உங்களுடைய பேச்சை தொடங்கலாம் ஐயா. ஐயா இருக்கிறீங்களா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் ஐயா, மாலை வணக்கம். சரியாக கேட்கிறதுங்களா? தெளிவா இருக்கு ஐயா, தெளிவா இருக்கு. இந்த நிகழ்வில் என்னை அறிமுகம் செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சகோதரர் ரெகோ அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அடிக்கடி என்னை தொடர்பு கொண்டு எப்படி பேச வேண்டும், என்ன தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்தார். அதே போன்று நண்பர் ஸ்ரீராம் அவர்கள் மூலமாக சித்தா சிவன் அவர்களுடைய தொடர்பும் கிடைத்தது. அதன் மூலமாகத்தான் இன்று உங்களுடன் தொடர்பில் இருக்கிறேன். படக்காட்சியுடன் துவங்கலாம் என்றுதான் நினைக்கிறேன். ஒரு நிமிடம்.
காட்சியும் சரியா தெரிகிறதா? அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க. சரியா இருக்கியா? சரியா இருக்கு. ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்கு. ஓகே. இப்ப சரியா இருக்கும். உலகை ஆளும் பொருளாதார பலம். பொருள் பற்றிய செய்திதான் இன்றைய பலம். இதை பற்றித்தான் சுற்றி வர இருக்கிறது என்னுடைய உரை. அது மட்டும் இருந்தால் போதும், அனைவரையும் ஆட்டி படைத்து விடலாம், அது ஆளவும் செய்யும், உலகையும் ஆளும் என்பதாகத்தான் இந்த பேச்சு துவங்குகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது. ஒரு தேளை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது கொட்டுவதுதான் அதனுடைய இயல்பு. அதனை காப்பாற்றுவது என்பது மனிதனுடைய இயல்பு என்று வைத்துக் கொள்வோம். எல்லாருக்கும் தெரிந்த கதைதான் இது. ஒரு குளத்தில் ஒரு தேள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு நல்லவர் அதை காப்பாற்ற செல்கிறார். தேள் கொட்டுகிறது. தேள் கொட்டும் பொழுது அவர் கையை விடுகிறார். மீண்டும் அந்த தேள் கொட்டுகிறது. மீண்டும் அவர் காப்பாற்றுகிறார். மீண்டும் மீண்டும் நடக்கிறது. சகோதரர் ரெகோ அவர்கள் போன்றவர்கள் கேட்கிறார்கள், ஏனையா தேள் தான் கொட்டுகிறது, விட்டு விடலாமே என்று. அதற்கு அவர் சொன்ன பதில் இதுதான், கொட்டுவது தேளின் இயல்பு. அந்த இயல்பை ஒரு சாதாரண தேள் விட்டு கொடுக்கவில்லை, நான் ஏன் அதனை விட்டு கொடுக்க வேண்டும்? ஆறறிவு படைத்த மனிதன் அல்லவா, என்னால் அதனை விட்டு கொடுக்க முடியாது, நானும் என்னுடைய இயல்பில் தான் இருப்பேன் என்கிறார். ஐயா திலோசான் அவர்கள் மியூட் செய்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன முயற்சி செய்யலாமே. தேள் கொட்டாமலும் இருக்க வேண்டும், அதனை காப்பாற்றியும் ஆக வேண்டும். அந்த இயல்பை சற்றே மாற்றிக்கொள்ளலாமே. ஒரு பெரிய இலையை எடுத்துக்கொண்டு அதன் மேல் தேளை ஏற்றிக்கொண்டு காப்பாற்றி விடலாம். அல்லது ஒரு பெரிய கம்பெடுத்து அந்த கம்பின் மீது தேள் ஊர்ந்து வருவது போலவும் செய்யலாம். அப்படி இருந்தால் தேள் கொட்டாமலும் இருக்கும், நாமும் சௌகரியமாக இருக்கலாம், தேளையும் காப்பாற்றி விட்ட போலவும் இருக்கும். சார் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க சார். துர்கா கொஞ்சம் அதை மீட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ். துர்கா அவரோட மீட் பண்ணுங்க ப்ளீஸ். துர்கா இருக்கீங்களா? கண்டினியூ பண்ணுங்க சார். தொடரலாங்களா? தொடங்க சார். சாரி சார். நன்றி ஐயா. பேச்சாளர்கள் தவிர்த்து மற்றவர்கள் மியூட்டில் இருந்தால் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்காது என்று நினைக்கிறேன். சரி, உங்களுடைய இயல்பு, அந்த இயல்பு ஒரு 4 இயல்புகளாகத்தான் மனிதனுடைய மனங்களை பிரிக்கலாம். அதில் எது அதிகமாக இருக்கிறது என்பதாகத்தான் பார்க்க வேண்டும். எந்த இயல்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது? அறிவு சார்ந்த சிந்தனை உள்ளவரா நீங்கள், அல்லது வீரத்தோடு செயல் புரிபவரா? ஒவ்வொரு இயக்கத்திலும் உங்களுக்கு அறிவு முன்னாடி வந்து நிக்குதா, அல்லது வீரம் முன்பு வந்து நிக்குதா, அல்லது உங்கள் சிந்தனை முழுவதுமே பணம் சார்ந்த பொருளாக இருக்கிறதா, பொருள் சார்ந்ததாக இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு
மேலே இருக்காரா? ஓகே, தேங்க்ஸ். இந்த இந்த இயல்பில் 4ல் ஒரு இயல்பு உங்களுக்கு கூடுதலாக இருந்தால் அந்த இயல்பில் தான் நீங்கள் நன்றிய தொடர்ந்து தொந்தரவு இருக்காது என்று நினைக்கிறேன். ஆக உங்களுடைய இயல்பை எதுவாக இருக்க வேண்டும் என்றால் இன்று பொருள் சார்ந்த இயல்பு உங்களிடம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த 1 மணி நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அறிவு சார்ந்த சிந்தனையாளராகவும் இருக்கலாம், அல்லது வீரத்தோடு செயல்படுபவராக இருக்கலாம், அல்லது உங்களிடம் பலதரப்பட்ட திறன்களும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த திறன்களை ஒன்று சேர குவிப்பதற்கு ஒரு பொருள் பற்றிய ஒரு குவிப்பு இருந்தால் மட்டும்தான் பொருளை தேடுகின்ற ஒரு நபராக நீங்கள் இருக்க முடியும். அந்த இச்சை, அந்த ஆசை முதலில் உங்களுக்கு வர வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த நிகழ்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்காக நம்மால் முடிந்தவற்றையெல்லாம் நாம் செய்வோம். சிலது நம்மால் முடியாது. ஆகவே இறைவனிடம் கேட்கலாம், அல்லது இயற்கையிடம் கூட கேட்கலாம். என்ன? எவையெல்லாம் என்னால் மாற்றிக்கொள்ள இயலுமோ அதனை மாற்றிக்கொள்வதற்கு ஆற்றலை தா என்று இறைவனை கேட்கலாம். சுகபோதானந்த அவர்கள் சொன்ன தத்துவங்கள் இதெல்லாம். எவையெல்லாம் என்னால் மாற்றிக்கொள்ள இயலுமோ அதனை மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றலை நாம் பெற வேண்டும். எவையெல்லாம் என்னால் மாற்றிக்கொள்ள முடியாதோ அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கான மனதிடமும் நமக்கு வேண்டும். சில இடங்களில் சிலவற்றை நம்மால் மாற்றிக்கொள்ள இயலும், சிலவற்றை மாற்றிக்கொள்ளவே இயலாது. அப்படியாக மாற்றிக்கொள்ள இயலாத தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மனதிடத்தையும் நமக்கு வழங்க வேண்டும். பெரிய சிக்கல் இங்கே என்ன வருது அப்படின்னா, எதை மாற்றிக்கொள்ள முடியும், எதை மாற்றிக்கொள்ள முடியாது என்பதை பகுத்தறிகின்ற ஒரு பக்குவம், அனுபவம் தான் தரும். சிலருக்கு சில இளமை காலத்திலேயே அது வந்துவிடும், பலருக்கு அது முதுமையான காலகட்டத்திலும் வராது, சிக்கலிலேயே இருப்பார்கள். அந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு அதற்கும் இறைவனையோ அல்லது இயற்கையையோ நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் மாற்றிக்கொள்ளத்தக்கவை, எவையெல்லாம் மாற்ற முடியாதவை என்பதை பகுத்து அறியும் ஆய்வும் நமக்கு அறிவு வேண்டும். எதையுமே ஒரு விளையாட்டோட ஆரம்பிச்சா நல்லா இருக்குமே, இதையும் ஒரு விளையாட்டோட ஆரம்பிக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் ஒரு சின்ன விளையாட்டு. ஒன்றும் இல்லை, நீங்க எனக்கு ₹1 கொடுத்தா போதும். ஒரு மலேசியாவில் இருக்கிறதுனால 1 வெள்ளியை கொடுத்தா போதும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நாள்ல 1,00,000 வெள்ளி கொடுப்பேன். ரொம்ப சூப்பரான விளையாட்டுல. ஒரு நாள் நீங்க எனக்கு 1 வெள்ளி தர்றீங்க, நான் உங்களுக்கு 1,00,000 வெள்ளி தர்றேன். ரொம்ப சிம்பிளான கேமா இருக்கு. அடுத்த நாள், 2வது நாள் எனக்கு நீங்க 2 வெள்ளி தர்றீங்க, நான் மறுபடியும் ₹1,00,000 தர்றேன். 3வது நாள் நீங்க எனக்கு 4 வெள்ளி தர்றீங்க. முதலில் 1 வெள்ளி, அடுத்து 2 வெள்ளி, அடுத்து 4 வெள்ளிகள், அடுத்து 8 வெள்ளிகள், 16 வெள்ளிகள், 32 வெள்ளிகள். இப்படியே ஒரு மாசம் கூட விளையாடலாம், நானும் நீங்களும். நான் என்ன செய்யறேன், 1,00,000 வெள்ளி தினமும் தர்றேன். இப்படியாக ஒரு மாசம் விளையாட்டு. ஜாலியான விளையாட்டு இல்ல? எப்படி இருக்கும்? யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் வரும் அப்படின்ட்டு எடுத்த உடனே பார்த்தா, இதெல்லாம் பார்த்தா என்னது, ஒரு நாளைக்கு 1 வெள்ளி கொடுக்குறேன் 1,00,000 கிடைக்குது, 2 வெள்ளி கொடுக்குறேன் 1,00,000 கிடைக்குது, 4 வெள்ளி கொடுக்குறேன் 1,00,000 கிடைக்குது. இப்படியே பார்த்தா 30வது நாள் பார்த்தா தான் தெரியும், 30வது நாள் நான் கொடுத்திருக்கிறது உங்களுக்கு 30 நாட்களுக்காக 30,00,000 வெள்ளிகள் தான் நான் கொடுத்திருப்பேன் உங்களுக்கு. ஆனா நீங்க தர வேண்டியது 107 கோடி வெள்ளிகள் நீங்க கொடுத்திருக்கணும். 30 நாள் கணக்கு. இங்கதான் பெரிய சிக்கல் வருது. சாதாரணமா நினைக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கிற மாதிரி இருக்கே, ஆனா சிக்கல் இருக்கே அப்படின்றதுக்காகத்தான். அதனாலதான் சொல்றாங்க, கம்பராமாயணத்துல பாடலையே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அழகிலா விளையாட்டுடையான். எதையுமே ஒரு விளையாட்டா பார்க்கிறது தான் எந்த வேலையிலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாம செய்ய முடியும் அப்படின்றத ஒரு கடவுள் வாழ்த்து பாடல்ல கம்பராமாயணத்தை கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு சாதாரண ஒரு வேலையும் ஒரு விளையாட்டை செஞ்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் கம்பனே
இப்படி சொல்லிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் வரும். என்னோட பொண்ணுகிட்ட ஒரு நாள் கேட்டேன், மாடியில நிக்கிற ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வாம்மா அப்படின்னு. போப்பா, உனக்கு ஒரு வேலை இல்லை, மாடி ஏறி கண்ணாடி எடுத்துட்டு வரணும். என்னமோ மாடி என்னமோ 10 மலை மேல இருக்கிற மாதிரியும், கண்ணாடி பெரிய வெயிட் ஒரு 10 டன் இருக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு சொல்லுது வாண்டு. சரி, வேற வழியே இல்லை அப்படின்னு நான் பாட்டுக்கு பேசாம இருந்துட்டேன் கீழே. கொஞ்ச நேரம் கழிச்சு என்னுடைய மகளுடைய விளையாட்டு தோழிகள் வந்தாங்க பக்கத்து வீட்டுல இருந்து. அந்த பொண்ணு என்னோட பொண்ணும் மேலையும் கீழையும் ஆடி படி ஏறி இறங்கி விளையாடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 தடவை ஏறி இறங்கியிருப்பாங்க. அப்ப கூப்பிட்டு கேட்டேன், ஒரு தடவை மாடி ஏறி கண்ணாடி எடுத்துட்டு வர சொன்னேன், உனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா 40 தடவை ஏறி இறங்குறியே, கஷ்டமா இல்லையா? அப்ப எனக்கு கிடைச்ச பதில், அப்பா நீங்க சொன்னது வேலை, நாங்க செய்யறது விளையாட்டு. விளையாட்டு எத்தனை தடவை வேணாலும் செய்யலாம், எங்களுக்கு மனசலிப்பே வராது, ரொம்ப ஜாலியா விளையாடிட்டு இருக்கலாம். ஆனா வேலைன்னு வந்துட்டா தான் கொஞ்சம் சிக்கல் வருது. அதனால வேலையையும் விளையாட்டா நினைச்சு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா, எதை கத்துக்கிறதா இருந்தாலும் எதைய செய்யறதா இருந்தாலும் பணம் திரட்டும் பணியாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என்ன செய்யணும், விளையாட்டாவே செய்யணும். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது, ஸ்ட்ரெஸ் இல்லாம செய்யலாம். ஏற்கனவே ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க, காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. காசு, பணம், துட்டு, மணி 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 மணி, இதுதான் இன்றைய சூழல். எங்க பார்த்தாலும் காசு காசு காசு. காசை பத்தி நிறைய பேர் நிறைய சொல்லியிருக்காங்க. 1-2 கேட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடரலாம். காசு இருந்தா உன்னை உனக்கு தெரியாது, காசு இல்லாட்டி உன்னை யாருக்குமே தெரியாது. காசு இருந்தா தான் நீ நீயாகவே இருப்பாய். உன்னை தெரிந்து கொள்ள வேண்டுமா பிறர்? உன்னிடம் காசு இருந்தால் மட்டும்தான் பிறர் உன்னை மதிப்பார்கள், உன்னையே திரும்பியாவது பார்ப்பார்கள். பணத்துக்கு ஒரே ஒரு மொழிதான் தெரியுமா, இன்று நீ என்னை காப்பாற்றி வைத்தால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன். காசு சேர்க்கிறது பெருசு இல்ல, காசை சேர்த்து வைக்கிறது தான் பெருசு. சேமிக்கிறதை விட சேர்த்து வைக்கிறது, செலவழிக்கலாம், காசு எவ்வளவு வேணாலும் வரவு வச்சுக்கலாம், ஆனா சேர்த்து வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்வதற்கு செலவு ரொம்ப குறைவான செலவு தான். ஆனா அடுத்தவர் மாதிரி வாழணும்னு எப்ப நினைக்க ஆரம்பிச்சோமோ அப்ப செலவு கொஞ்சம் அதிகமா தான் ஆகும். இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு. ஆனா பல நேரங்கள்ல பல இடங்கள்ல சில சிக்கல்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஏழைகள் சிரிக்கின்ற ஏழைகளை பார்க்கிறோம். பணக்காரர்கள் பணம் வச்சிருக்கிறாங்க, அழுகின்றார்கள், அவர்களுக்கு ஒரே சோகமாவும் இருக்குது. ஆனா நம்ம டார்கெட் என்ன அப்படின்னா, சிரிக்கின்ற பணக்காரர்கள். நமக்கு ஆனந்தமும் வேணும், மகிழ்ச்சியும் வேணும், சந்தோஷமும் வேணும், ஆனா பணமும் இருக்கணும். பணம் வச்சுக்கிட்டு அழுகையான ஒரு சோகமான ஒரு படம்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேண்டியது சிரிக்கும் பணக்காரர்கள் வேணும். எப்போ ஒரு பணக்காரனுக்கு ஒரு நினைவு வரும் அப்படின்னா, சிந்தையின் நிறைவுதான் நிறைவு அப்படின்ட்டு குமரகுருபரர் சொல்றாராம். குமரகுருபரருக்கும் பணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் ஏன் அப்படி சொல்றாரு? சிந்தையில் தான் நிறைவு. நம்மளுடைய மனசு நிறையணும். மனசு நிறைகிற அளவுக்கு நாம பணத்தை சம்பாதிக்கணும். சரி, குமரகுருபர சாமி எல்லாம் நமக்கு ரொம்ப அவ்வளவு ரொம்ப டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பக்கத்துல இருக்கிறவர் யாருன்னா கண்ணதாசன். கண்ணதாசனை கேட்டு பார்க்கலாம். மன்மதர் இல்லையில இதே மாதிரி ஒரு பாட்டு வச்சிருக்காரு. எத்தனை கிண்ணத்தில் இட்டாலும் அது அத்தனையும் சுவை ஒன்றாகும், சித்திர கிண்ணத்தில் பேதமில்லை, உன் சிந்தையிலேதான் பேதமடா. எதுக்காக எழுதினாரோ, இது எங்கிருந்து சுட்டாரோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு சிந்தையில ஒரு மாற்றம் இருக்கணும். உன் சிந்தையிலேதான் பேதமடா. உன் சிந்தை தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் சிந்தை நிறைவு இருந்தால்தான் பணம் என்ற ஒரு நிறைவு வரும் அப்படின்றார். சில பேருக்கு
சிந்தையிலும் கூட ஏழ்மை இருக்கும். பணக்காரரா இருப்பாரு, ஆனா சிந்தனை முழுக்க அவருக்கு மிகப்பெரிய ஏழ்மையா இருப்பாங்க. அத ரொம்ப சாதாரணமா சொல்லுவாங்க. பல கோடி ரூபாய்க்கு அதிபதியா இருக்காரு, ஆனா பஸ்ல தான் போவாரு. அப்ப அவருக்கு சிந்தையில கூட ஏழ்மை தான் இருக்கு. பணக்காரனா அவருக்கு வாழ தெரியலன்னு அர்த்தம். கும்பகோணம் வெத்தலை ரொம்ப ஃபேமஸ்ம்பாங்க. பார்த்த உடனே வாயெல்லாம் சிவக்கும். அந்த மாதிரி கும்பகோணம் வெத்தலை. அந்த வெத்தலையை போடுற ஒருத்தர் பெரிய பணக்காரன். இந்த மாதிரி ஒரு வெத்தலையை வாங்கி வச்சுக்கிட்டு தேடுவாராம். எது அழுகிய வெத்தலை என்ன இருக்கு அப்படின்றத முதல்ல தேடுவாராம். அதை எடுத்து அதைத்தான் போடுவாராம். பக்கத்துல உள்ள ஆளு நம்ம சகோதரர் ரெக்கோ மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் சார் நல்ல வெத்தலை தான் இருக்குல்ல, சாப்பிடலாம்ல? இல்ல இல்ல, இதை நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு என்ன ஆயிருக்கும்? அடுத்த நாள் அந்த வெத்தலை அழுகி போயிருக்கும். அப்ப அடுத்த நாள் மறுபடியும் அழுகிய வெத்தலையா சாப்பிட்டு பாரு. ஒரு தெய்வ சங்கல்பமா அவரும் ஒரு தடவை இறைவன் அடி போய் சேர்ந்தார். கடைசி ஆசையா அவருக்கு வாயில ஏதாவது அவங்க வேண்டியதை ரொம்ப எது பிரியமானதோ அதை வைப்பாங்களே அப்படின்றதுக்காக ஒருத்தர் போய் வெத்தலையை வைக்கிறதுக்கு போறாரு. நல்ல வெத்தலையா, கொழுந்து வெத்தலை. அதே கும்பகோணம் கொழுந்து வெத்தலையை வைக்க போறப்ப ஓடி வந்து அவரோட பையனே தடுக்கிறானா, இல்ல 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 இல்ல, எங்க அப்பா எப்பவுமே அழுகிய வெத்தலையை தான் எடுத்து உள்ளார வச்சுக்குவாரு. எப்படி சிந்தையில் ஏழ்மை இருந்தால் இறந்த பிறகும் கூட அந்த ஏழ்மை தொடர்கிறது. அவரால் இருக்கிற வரைக்குமே அனுபவிக்க முடியல, இறந்த பிறகும் கூட அவரால் அனுபவிக்க முடியல. ஆக நம்ம இதுல இருந்து என்ன பாடம் கொள்ள வேணும் அப்படின்னா, பணக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் பணக்காரனாகவும் வாழவும் வேண்டும், சிந்தனையும் பணக்காரனாக இருக்க வேண்டும். உங்களுக்காக தேடி எடுத்தப்ப சாணக்கியர் ஒரு நல்ல தியரியை சொல்றாரு. இது எந்த அளவிற்கு தியரி, இது எந்த அளவிற்கு எல்லாருக்கும் சாத்தியப்படும், இதெல்லாம் தள்ளி வச்சிடலாம். ஆனா இந்த பணம் புரட்டுகின்ற, பணம் வளர்க்கின்ற, பணத்தை சம்பாதிக்கின்ற வழியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே காப்பி பேஸ்ட் கிடையாது. இது எல்லா வகையான அனுபவங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு நமக்குன்னு ஒரு தனியா ஒரு ஃபார்முலாவை நம்ம கிரியேட் பண்ணணும். மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கிற ஃபார்முலா மாதிரி இந்த பைனான்சியல்ல எப்பவுமே ஒரு ஃபார்முலா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும். நீங்களா தனியா உங்களுக்குன்னு ஒரு ஃபார்முலாவை வச்சுக்கலாம். தியரியை நிறைய படிக்கலாம். அதுக்காக அறிவை வளர்த்துக்கொள். அறியாம எதுவுமே தெரியாம எதுலையுமே இறங்காது. முதல் பாயிண்ட் தான் சொல்றாரு. என்ன செய்யணுமோ, எதன் மூலமாக நாம் வருமானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், பணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், பணத்தை சேர்க்க வேண்டும் அப்படி நினைக்கிறோமோ அதை பற்றிய அறிவை முதலில் வளர்த்துக்கொள். அதை தொடர்பான அறியாமையை விரட்டித்தல். அடுத்து சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா வைக்கணும். செலவு கொஞ்சமா செய்யணும். செலவை அதிகமாக செய்தால் உன்கிட்ட இருக்கிற பணத்தின் எண்ணிக்கை குறைந்துவிடும். எது தேவையோ தேவைக்கு அதிகமான செலவை தவிர்க்க வேண்டும். ஒரு 4 பெட்ரூம் போட்டு வீடு கட்டுறாங்க, ஒரு பெட்ரூம்ல தான் தூங்க போறோம். 10 கார் தேவையில்லை. உன்னுடைய தன்மையை, பணக்கார தன்மையை காட்ட வேண்டுமா, 2 கார் 3 கார் வச்சுக்கலாம். அதுக்காக 10 கார்லாம் தேவையில்லை. எப்பவுமே எதிர்மறை எண்ணங்கள் இல்லாதபடி இருக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுத்துகின்ற நண்பர்களிடமிருந்தும் கூட நாம் தூர இரு அப்படின்றார். அந்த காலத்திலேயே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எது தேவையோ அது டார்கெட். அந்த டார்கெட்டை திட்டமிட்டு அதே பாதையில போயிட்டே இருக்கு. தெளிவான இலக்குடன் திட்டமிட்ட பாதையில் முயற்சி செய்ய வேண்டும். யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காம சுயமா, சுய சிந்தனையோட யாரையும் சாராமல் இருக்கணும். அதோட உழைப்பும் இருக்கணும், சேமிப்பும் இருக்கணும். சும்மா பேசியே வச்சுக்க கூடாது, எதுவும் பேசக்கூடாது. எது செய்யறோமோ அதை மட்டும்தான் சொல்லணும். நான் சொல்றத செய்வேன், செய்யறதை தான் சொல்வேன், அந்த மாதிரி தான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்து சோம்பல் இல்லாம கடின உழைப்பு, விடாமுயற்சியோட முயல வேண்டும். இதுல ஏதாவது ஃபெயிலியர் ஆயிடுச்சா என்ன அப்படின்ற பயத்தோட எந்த வேலையிலையும் துவங்க வேண்டாம். அப்படி பயத்தோட தொடங்கினா அது பயத்தோடவே அந்த முடிவும் அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால வெற்றி தான் இலக்கு.
இந்த கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான கால்குலேட்டட் ரிஸ்கோட சேர வேண்டிய வழி. இதுதான் 7 வழிமுறைகள் அப்படின்ட்டு சாணக்கிய நீதியை அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கு. இதெல்லாம் சிலபஸ்ல வச்சிருக்கலாம் போல் இருக்கு. எந்த பாட புத்தகங்களையும் சிலபஸ்ல இதெல்லாம் இல்லை. ஆனாலும் எல்லார் மனதிலையும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு. சரி, நம்ம வள்ளுவர்கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னா, வள்ளுவர் என்ன சொல்றாரு? காசு உன்னோட அட்ரஸ் கேட்டே வந்து சேரும் அப்படின்றாரு. எப்போ? ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையானுலை. தளராத ஊக்கம் யார்கிட்ட இருக்கோ அவர்கிட்ட செல்வம் அவரோட அட்ரஸ் எங்கப்பா அப்படின்ட்டு அட்ரஸ் கேட்டு வந்து சேருமா. உங்க அட்ரஸையும் சொல்லி வச்சிருங்க வள்ளுவர்கிட்ட, என்ன அட்ரஸுக்கு எப்படி வரணுமோ. ஆனா அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான். தளராத ஊக்கம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய அட்ரஸ். அந்த அட்ரஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அழகா காசு வந்து சேரும். சரி, இன்னும் சில பொருள் சேர்க்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் இருக்கு, என்னென்ன தடைகள் இருக்குன்றதையும் ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம பொருள் சேர்க்கிறதுக்கு அது கொஞ்சம் வசதியா இருக்கும். கோபம், முற்றிலுமாக அதனை விட வேண்டிய ஒரு செயல் கோபம். தயக்கம், இதை செய்யலாமா கூடாதா, செய்யலாமா கூடாதா, செஞ்சா என்ன ஆயிடுமோ, அந்த மாதிரியான தயக்கம். எதையாவது செய்யும் பொழுது உடனடியான வெற்றிக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால பலர் உங்களை நிராகரித்திருப்பார்கள், நீங்களும் பலரை நிராகரித்திருப்பீர்கள். அந்த நிராகரிப்பு அதனை எப்படி தாங்கிக் கொள்வது, எப்படி அதனை சமாளிப்பது? எல்லாத்துலயுமே டாப் தானா, டாப்ல இல்லையே, நாங்களாம் அந்த மாதிரி இல்லையே, அந்த மாதிரி யோசனையே வேண்டியது. தலைமை, தலைமை என்றது ஒருத்தர் தான் லீடரா இருப்பார், மற்ற எல்லாருமே தொண்டர்களா இருப்பாங்க. நீங்க தொண்டரா இருக்கணும்னு விரும்புறீங்களா, தலைவரா இருக்கணும் அப்படின்னு விரும்புறீங்களா அப்படின்றத பார்த்தா நான் சொல்ல வர்றது தலைமை. தலைமை என்பது தலைமை பண்பு வச்சுக்கிறது. எதெல்லாம் தலைமை பண்பு, தலைமை பண்புகள் உள்ளவர்கள் மட்டுமே தலைவர்களாக இருப்பார்கள். தலைவர்களாக இல்லாத பொருள் ஈட்டுபவர்கள், செல்வந்தர்கள், குடும்ப தலைவர்கள், ஒரு நிர்வாகிகள், அரசியல் இருப்பவர்கள் பலர் இருப்பார்கள். அதற்கான முக்கிய காரணம் என்னன்னு கேட்டா, அது தலைமை பண்பு அவர்களிடம் இருப்பதுதான் அந்த ஒரு காரணம். ஒவ்வொன்றா வரும். கோபத்தை நீ கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய வீரன் அப்படின்றத யார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, போராட்டத்துல யாரு போராட்டத்துல இருக்கிறாங்களோ அவங்கதான் பெரிய வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாரு சரியான வீரன் அப்படின்னு பார்த்தா, உண்மையான வீரன் கோபத்தை யார் அவர்கள் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன்தான் சரியான வீரன் அப்படின்னு நபிகள் நாயகமே சொல்றார். கோபத்தை கட்டுப்படுத்துகிறவன், கோபம் வரும் பொழுது யார் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கிறானோ அவன்தான் உண்மையான ஒரு வீரன். ஆனா இன்னைக்கு பலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல கோவப்படலைன்னா எப்பதான் கோவப்படுறது, அதுக்கும் தனியா இருக்கு. ரௌத்திரம் பழகு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதுதான் பாரதியார் சொல்றாரு. நியாயமற்ற முறையில யாரோ ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்க அல்லது நியாய உணர்வால் அப்படியே வெளியே வர்றாங்க, அந்த மாதிரி ஒரு அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதுதான் ரௌத்திரம் பழகு. அந்த எல்லா இடத்துலையும் இந்த ரௌத்திரம் என்பது வராது. அது பகுத்தறிவுடன் கூடிய விவேகமான ஒரு காரணம் இருக்கணும், ஒரு அறிவு சார்ந்த உணர்வு. தொட்டது 90க்கெல்லாம் நம்ம கோபப்படுறது என்பது உங்களை அது இழிவுபடுத்தி நிற்கும். ஒரு நேர்மறை உணர்வு எது அப்படின்னா, ரௌத்திரம் பழகு எப்படி ஒரு நேர்மறை எண்ணமாக இருக்கிறதோ, கோபம் என்பது அது எதிர்மறையான எண்ணம். அதுவும் எப்ப யார்கிட்ட எப்படி சொல்லணுன்றது கூட இருக்கு. சாதாரணமா குடும்பத்துல மனைவியோ காதலியோ சொல்றாங்க, எனக்கு அடிக்கடி கோபம் வருதுங்க அப்படின்னு சொன்னா, மனைவி சொன்னா அது ஒரு தகவல். அதே கணவன் மனைவி கிட்ட உனக்கு அடிக்கடி கோபம் வருதுன்னு சொன்னா வீட்டுல சண்டை தான் வரும். அதனால கணவன் சொன்னாலும் கூட அது உண்மைதான். ஆனா அந்த இடத்துல நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருப்பது, அந்த உண்மையை கூட மறைப்பதும் வாய்மைதான். வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு,
பொய்மையும் வாய்மையிடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். ஏதாவது ஒரு நன்மை, குடும்பத்துல சுமூகமா இருக்கணும், ஒரு வாழ்க்கையில சுமூகமா இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன்ல வியாபாரத்துல நம்ம சுமூகமா இருக்கணும் அப்படின்னா சில உண்மைகள் கூட ஒரு கசப்பான உண்மைகள் அது நன்மை தருவதாக இருந்தால் அதையும் மறைக்கலாம், அதுவும் வாய்மைதான் அப்படின்ற. அடுத்து கோபத்தை பார்த்தோம். அடுத்து தயக்கம். சாதாரண செய்ய வேண்டிய ஒரு செயலை கூட ஒரு தடுமாற்றத்தோட செய்ய முடியாம போய் நிக்கிற இடம்தான் இந்த தயக்கம். எப்ப கூப்பிட்டாலும் உடனே வர்றேன் அப்படின்றது சொல்ல மாட்டாங்க. உடனே ஒரு தயக்கம் வரும். ஏன் வரணுமா, என்னால முடியுமா? ஒரு பழைய படம், வாத்தியார் ஒரு படம் பாட்டு போட்டிருப்பாரு. ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வா வா, நல்லா அழுத்தி சொல்லுங்க அப்படிம்பாரு. ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வா வா. ஆனா இந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு பதிலா வர வேண்டிய பெயர் என்ன தெரியுமா? ஆல்ட்ரின். ஆல்ட்ரினே ஆல்ட்ரினே வா வா அப்படின்னு சொல்லப்பட வேண்டியவர் இவர் தான் முதல்ல நிலவுல கால் வைக்க அனுப்பி வைக்கப்பட்ட நபர். அவர் ஒரு நொடி தயங்குறாரு. அவரு ஐயோ தெரியாத இடமா போச்சே, கால் வச்சா நம்ம டபான்னு எங்கேயாவது போயிட்டோம்னா என்ன ஆயிடுன்னு ஒரு நொடி தயக்கம். நாசாவில இருந்து தகவல் வருது, அடுத்த நபர் கோ பைலட் நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்குங்க அப்படின்ட்டு. அவர் இறங்குறாரு. அப்படி இறங்குனதுனாலதான் இந்த பாட்டுக்கே அவர் வர்றாரு. நிலவில் கால் எடுத்து வைத்த முதல் நபர் ஆம்ஸ்ட்ராங்கே ஆம்ஸ்ட்ராங்கே வா வா. உங்களுடைய பெயர் கூட இதே மாதிரி ஏதோ ஒரு இடத்தில் வரணும் என்றால் தயக்கத்தை நீங்கள் கைவிட வேண்டும். இந்த தயக்கம் பலருக்கு வந்திருக்கு. விவேகானந்தர் அவர்கள் கூட தயங்கி இருக்கிறார்கள். முதலில் அவரை கூப்பிட்ட போது தயங்கி, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வேணாலும் பேசுறேன் அப்படின்னா உடனே சுதாரிச்சுட்டார். உடனே சுதாரிச்சு அதுதான் உலக புகழ் பெற்ற சொற்பொழிவு. சகோதர சகோதரிகளே அப்படின்னு கூப்பிட்ட ஒரு முகல் சிறு. சரி, ஏன் இந்த மாதிரி எல்லாம் வருது? இது பிரச்சனை, தாழ்வு மனப்பான். மற்றவர்கள் மாதிரி நான் கலர்ல இல்லையோ, திறமை இல்லையோ, ஏதோ ஒண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி. அல்லது ஏற்கனவே ஒரு தடவை நீங்க முயற்சி செஞ்சிருப்பீங்க, அந்த முயற்சியில யாரோ உங்களை கேலி பண்ணியிருப்பாங்க, அதே கேலி திரும்பவும் வந்துருமோ அப்படின்றதுனால ஒரு மனதளவில் உங்களுக்கு ஒரு பயம் வந்துருது. அதுல இருந்து விடுபடணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணா இந்த தயக்கம் வராம இருக்கணும் அப்படின்னா அதை செஞ்சுட்டாலே போதும். எனக்கு மைக்க பிடிச்சாலே பயமா இருக்கும், கை கால்லாம் உதறும். பேசிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒரு இங்கிலீஷ் உங்களுக்கு அலர்ஜின்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணுவீங்க? இங்கிலீஷ் படிக்காம விட்டுருவீங்க, அவ்வளவுதானே? இதுதான் கிடையாது. கோயம்புத்தூர்ல ஒரு தோழி இருக்காங்க, அவர்களுடைய பெயர் திலகவதி. அவங்களுக்கு ஆங்கிலம்னால அலர்ஜி, இங்கிலீஷ்னா பிடிக்காது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நான் இங்கிலீஷ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், எம்ஃபில் வரைக்கும் ஆங்கிலத்திலேயே படிச்சு நுழைவுத் தேர்லையும் முதல் இடத்தில் அவங்க தேர்ச்சி செய்து பெற்று அடுத்து ஆங்கில ஆசிரியராகவே ஒரு பள்ளியில பணியாற்ற. எது உங்களை விரட்டுகிறதோ அதை நீங்கள் விரட்டலாம். உங்களிடம் ஒரு முயற்சி இருந்தால் அந்த தயக்கத்தை தூர எறிவதற்கான ஒரு வாழ்க்கையும் வசதியும் இருக்கிறது. வைரமுத்து அவர்கள் எழுதின ஒரு கவிதையிலும் இதே மாதிரியான தயக்கம் வரும். ஒரு காதலை சொல்வதற்கு கூட தயக்கம். வைரமுத்து அவர்கள் தன்னுடைய காதலிக்காக ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு மழை நேரம், ஒரு பேருந்து நிறுத்தத்தில் நிக்கிறாங்க, காதலி பக்கத்திலேயே நிக்கிறாங்க, கூந்தல் கலைந்திருக்கிறது, ஈரமா இருக்கிறது. அவர் தன்னுடைய கைக்குட்டையை எடுத்து கொடுக்கிறார். அந்த கைக்குட்டையில தலையை தோட்டிட்டு திரும்ப தர்றாங்க. அப்ப அவர் சொன்னது, இந்த கைக்குட்டை உளராமல் இருப்பதற்கு ஒரு உபாயம் இருக்கிறதா என்று காதலியிடம் கேட்டாராம். இதுதான் வைரமுத்து. அதே மாதிரி அவர் எழுதின ஒரு கவிதையில பழைய காதலியை பார்க்க வந்தப்போ அந்த காதலியுடைய கணவன் சொன்னானா, கதவு சார்த்த வந்த கணவன் சொன்னான், நீங்களே அவளுக்கு தாலி கட்டி இருக்கலாம். அப்ப கவிஞர் அவரோட பஞ்ச சொல்றாரு, உன்போல் பெண் மக்கள் ஊருலகில் எத்தனையோ,
காதலுற்ற சேதியினை கூட காதலருக்கு சொல்லாமல் கணவருக்கு சொன்னவர்கள். காதல் வந்தா யார்கிட்ட சொல்லணும்? காதலர்கிட்ட தானே சொல்லணும். தயங்கி 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 2 குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய கணவர்கிட்ட சொல்றாங்களா, நான் இன்னார காதலிச்சேன் அப்படின்னு. உன்போல் பெண்மக்கள் ஊருலகில் எத்தனையோ காதலுற்ற செய்தியினை காதலருக்கு சொன்னாமல் கணவருக்கு சொன்னவர்கள். நிராகரிப்பு. 3ஆவதாக கோபம், அதுக்கடுத்து தயக்கம், அடுத்து நிராகரிப்பு. நிராகரிப்பின் உச்சம் உங்களை வெற்றி அடைய செய்ய வேண்டும், உங்களை தோல்வி அடைய செய்யக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நிராகரிப்பு, பலருக்கும் நிராகரிப்பு நடந்திருக்கும். அந்த நிராகரிப்பின் மூலமாக நீங்கள் ஒடிந்து போய் நொடிந்து போய் நீங்கள் இருந்திருந்தால் அவர் வெற்றி பெற்றவராகிறார். மோகன்தாஸ் என்பவரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினார். எழுந்து நிற்கும் பொழுது அவர் மகாத்மாவாக எழுந்தார். நீங்களும் அதே போன்றுதான். உங்கள் பெயரிலிருந்து விழுகிறீர்கள், ஆனால் எழுந்து நிற்கும் பொழுது நீங்கள் வேறு ஒரு நபராக எழுந்து விட வேண்டும். உயரம் குறைவாக இருக்கிறது என்று நிராகரிக்கப்பட்டவர் தான், இராணுவத்தில் சேர்க்க இயலாது என்று நிராகரிக்கப்பட்டவர் தான் அப்துல் கலாம். அவர் முப்படைகளின் தளபதியாக வளர்ந்தார். உயரம் அதிகம் என்ற காரணத்திற்காக நிராகரிக்கப்பட்டவர் அமிதாப் பச்சன். இன்று உயரமானவர்களை லம்புஜி என்று மரியாதையுடன் அழைக்கின்ற பழக்கமும் வந்திருக்கிறது. அதற்கு காரணம்தான் இந்த நிராகரிப்பு. ஒரு நடிகை கோடம்பாக்கத்தில் வருகிறார். முகம் சரியில்லை, அழகில்லை என்று நிராகரிக்கப்படுகிறார். அவர் மும்பைக்கு செல்கிறார். இன்றும் கூட அவரை தோற்கடிப்பதற்கு நபர் இல்லை என்ற அளவிற்கு அவர் வளர்ந்து வருகிறார். இப்படியாக எந்த ஒரு நிராகரிப்பு, உயரம் குறைவு என்ற நிராகரிப்பாக இருக்கட்டும், உயரம் அதிகம் என்ற நிராகரிப்பாக இருக்கட்டும், முகம் அழகில்லை என்ற நிராகரிப்பாக இருக்கட்டும், இப்படியான எந்த நிராகரிப்பும் கூட உங்களை மேம்படுத்தும். முதல் தரத்தில் இல்லையே என்ற கவலை பலருக்கு இருக்கும். நான் அவ்வளவு நல்லா படிக்கல. பாரதி கூட அப்படி சொல்லியிருக்கலாம். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இப்படி பாடிய இந்த கவிதைக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? 2வது பரிசு. முதல் பரிசை பெற்ற கவிதை யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இதுதான் சூழல். பாரதியின் கவிதை 2ஆம் பரிசு பெற்றது, இது எல்லாருக்கும் தெரியும். முதல் பரிசு பெற்ற கவிதை யாருக்குமே தெரியாது. அதனால் எந்த இடத்திலிருந்து துவக்கம் என்பதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், இதைத்தான் பார்ப்போம். என்னுடைய கதையை எடுத்துக்கொண்டால் 12ஆம் வகுப்பில் நுழைந்த பொழுது அந்த 60 மாணவர்களிடையே இறுதியான மதிப்பெண் பெற்ற மாணவன் நான். 300 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே அந்த வகுப்பில் அனுமதி என்று சொல்லிய போது என்னுடைய 10ஆம் வகுப்பு என்னுடைய மதிப்பெண் 301. ஒரே ஒரு மதிப்பெண் அதிகம் பெற்ற காரணத்தினால் அந்த வகுப்பில் நுழைந்தேன். நுழையும் பொழுது கடைசி மாணவன், ஆனால் வெளியே வரும் பொழுது முதல் 3 மாணவர்களில் ஒருவனாக வெளியே வருகிறேன். பொறியாளன் ஆக்கும் தகுதியும் பெறுகிறேன். அடுத்ததாக வாய்ப்புகள். வருகின்ற வாய்ப்பை நாம் வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டும், வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். இப்படி எதுவுமே ஆகவில்லை என்றால் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அந்த வாய்ப்பை உருவாக்கிவிட்டு அதை பயன்படுத்த வேண்டும். இப்படியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உயர முடியும். ஒரு வாய்ப்பு, கணேசன் என்ற சாதாரண ஒரு கணேசன் சிவாஜி கணேசனாக மாறிய சந்தர்ப்பம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமோ இல்லையோ என்று தெரியவில்லை. தமிழகத்தில் பலருக்கு தெரியும். அன்று நடிப்பதாக இருந்தவர் மிகப்பெரிய விஐபிகள் எல்லாம் வருகின்ற நேரம், பெரியாரும் கலைஞரும் போன்றவர்கள் எல்லாம் வந்து நாடகத்தை பார்க்க வேண்டிய நேரத்தில் அன்று சிவாஜி வேஷத்தில் நடக்க இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வரவில்லை. அவருக்கு வேறு ஏதோ ஒரு இடர்பாடு இருந்தது, அதனால் வரவில்லை. ஆகவே 12 மணிக்குத்தான் அங்கு
பணியில் ஏதோ ஒரு பணியில் இருந்த சிறிய ஒரு பணியில் இருந்த ஒரு நபரை தினமும் பார்க்கிறார். இவரிடம் இந்த பொறுப்பை தரலாம் என்று, இவர் நடிக்கலாம் என்று யாரோ ஒருவருக்கு மனதில் தோன்றியிருக்கிறது. இதே நிலையில் நான் உங்களை வைத்து கேட்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் 12 மணிக்கு உங்களிடம் அந்த வசனங்கள், நாடக வசனங்கள் கொடுக்கப்படுகிறது. 5 மணிக்கு நாடகத்தில் நீங்கள் நடிக்க வேண்டும். நீங்கள் என்ன சொல்லியிருப்பீர்கள்? 12 மணிக்கு சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், இவ்வளவு படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும், இதெல்லாம் நடக்கிற கதையா? போங்கப்பா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி இருந்தார்னா கணேசன் அந்த சோடா விற்கின்ற கணேசனாகவே இருந்திருப்பார். அந்த கணேசன் நடிகர் திலகமாக மாறியதற்கு காரணம் இந்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு போல் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எப்படியாவது யாருக்காவது ஏதோ ஒரு வகையில் கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த வாய்ப்பை மட்டும் நீங்கள் நழுவி விட்டால் அதன் பிறகு இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பாருங்க. அவர் சொல்றாரு, ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர், இவரெல்லாம் என்னத்தை சாதிச்சிட போறாரு அப்படின்னு தான் மற்றவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு, ஒரு செயலை குறித்து சுத்தி இருக்கிறவரெல்லாம் மூளையை கசக்கிட்டு இருக்கிறப்போ ரொம்ப சாதாரணமா அந்த வேலையை யார் ஒருவர் செய்கிறாரோ அந்த நபர் தான் மேதை அப்படின்றாரு. மேதைக்கான டெஃபனிஷன் இதுதான். நெப்போலியனே இப்படிதான் சொல்றாரு. ஆக சாதாரணமா சொல்றேன், தலைமை அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. யார் ஒருவன் லீடர்ஷிப் குவாலிட்டியுடன் இருக்கிறானோ அவன்தான் தலைவன். ஒரு அரசன் எடுத்துக்குவோம். அரசனுக்கு கீழே ஒரு மந்திரி. அரசன் பெரியவரா மந்திரி பெரியவரா என்று பார்த்தால் இன்றும் கூட அரசன் தான் பெரியவன். ராமாயண காப்பியத்துல எடுத்து பார்த்தோம்னா சுக்ரீவன் தான் அரசன். சுக்ரீவனுக்கு கை கட்டி சேவகம் பார்க்கிற ஒரு நபர் யாரு அப்படின்னா ஹனுமான். இன்று உலகத்தின் எல்லா பகுதிகளிலையும் போய் பாருங்க, சுக்ரீவனுக்கு கோயில் இருக்கா, ஹனுமனுக்கு கோயில் இருக்கா? நான் பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு கோயில், ஐயா தொல்காப்பியன் தொண்டர் ஐயா இருக்காரு, அவங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு இடத்துல போய் பார்த்தேன். மிகப்பெரிய அளவுல ஹனுமனை வச்சுட்டு பக்கத்துல சுக்ரீவன், இவரோட ஹனுமன் தான் இவரோட சிஷ்ய பிள்ளை, இவருடைய மந்திரி அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காகவே வச்சிருந்தாங்க. ஏன் இப்படி இவர் புகழப்படுகிறார்? ஒரு புரோட்டோகால் படி பார்த்தா யாரை புகழப்படணும்? ராஜாவை தானே புகழணும், இல்லையே, மந்திரியை புகழ்றாங்களே. ஏன்? ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்ற நேரத்துல ஓடி போனான் யாரு? ராஜா. ராஜா ஓடி போக இந்த மந்திரி தான் யாரு சரியான இடம் அப்படின்றது, அவருக்கு தான் அந்த தலைமை பண்பு இருக்குது. ராஜாவை விட தலைமை பண்பு, தலைமையா இருக்கிறவன் மட்டும் கிடையாது, தலைமை பண்பு இருக்கிறவங்க. ஏற்கனவே சொன்னது போல வரலாறு எப்பவுமே திரும்ப திரும்ப ஒரே மாதிரி எந்த விதமான மாற்றமும் இன்றி இருக்கவே இருக்காது. ஆனா மனுஷன் மட்டும் மாறாம எப்பவுமே இருக்கும். அவனுக்கு இந்த ஆசை இருக்கு. எந்த ஆசை? பணம் சம்பாதிக்கின்ற ஆசை இருக்கு. வேல்டேர் என்றவர் இதான் சொல்றாரு. ஆக ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் வரலாறுகளை நாம் படிக்கலாம், அதன் உள் அர்த்தங்களை என்ன சொல்ல வந்திருக்கிறது என்பதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த மனிதன் முடிவு செய்ய வேண்டும். மறுபடியும் வள்ளுவர்கிட்டயே போலாம். என்ன செய்யணும்? ஏதாவது செய்ய தகுந்தது அல்லாதது அது ஏதாவது செஞ்சாலும் பிரச்சனை தான். பொருள் கெடும் அப்படின்னு பொருளை சேர்க்கிற வரைக்கும் பார்த்தோம். பொருள் எதனால கெடுது? செய்ய தகுந்த செயலை செய்யாம இருந்தாலும் பொருள் கெடும். செய்தக்க அல்ல செய்ய கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும் அப்படின்றாரு வள்ளுவர். இலங்கையில இருக்கிற கம்பவாரதி ஒரு கணக்கு சொல்றாரு. எல்லாரும் படிச்சுட்டு தான் பரீட்சை எழுதுவாங்க, ஆனா வாழ்க்கை முதல்ல பரீட்சை வச்சிடும், அப்புறம் தான் மார்க் போடும். வாழ்க்கை வைக்கிற பரீட்சையில மார்க் 50 மார்க், 50 மதிப்பெண் வாங்கினா நீங்க எல்லாம் பாஸ்.
அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சிலபஸ் இப்படித்தான் இருக்கான். நல்லவை செய்வதற்கு 50 மதிப்பெண்களும், தீயன செய்யாம இருக்கிறதுக்கு 50 மதிப்பெண்களும். ஆக பாஸ் மதிப்பெண் 50 மார்க்கு அப்படின்ற கணக்கு வச்சிருக்காரு. அப்ப நம்மால நல்லது செய்ய முடியலைன்னாலும் தீயது செய்யாம இருக்கணும். இதை ஏன் இந்த பணம் தொடர்பானதை சொல்ல வர்றோம் அப்படின்னா, எது தொடர்பான பணத்தை நாம் தேட வேண்டும் என்பதற்காகத்தான் நல்லவை செய்தலின் மூலமாக நாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. எதுல இருந்து தொடங்குது அப்படின்னா, நம்ம மனிதனுக்கும் மனிதர் அல்லாதவருக்கும் உள்ள வித்தியாசத்திலிருந்து தான் இது துவங்குது. மனிதனுக்கும் மிருகமோ பறவையோ 2 பேருக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒரு திறனோட பிற உயிரினங்கள் பிறக்கின்றன. பிறந்த உடனேயே மீன் நீச்சல் அடிக்குது. பிறந்த குழந்தை எந்த குழந்தையுமே நீச்சல் அடிக்குது. அதுக்காக பயிற்சி எடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஆமைகளும் அப்படித்தான். ஆஸ்திரேலியாவில இருந்து பயணம் செய்து அந்தமான் கடற்கரையில வந்து குஞ்சு பொரிக்குது. அப்படியே இவ்வளவெல்லாம் செய்யற இந்த ஆமைகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து அந்தமான் கடற்கரைக்கு வரலாம். ஆனா இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த ஆமையால உட்கார்ந்து கேட்க முடியாது. அது யாரால முடியும் அப்படின்னா, ஒன்றுமே தெரியாமல் எந்த விதமான அறிவும் இல்லாமல் பிறந்து கற்றுக்கொள்ளும் ஒரு மனிதனுக்குத்தான் இது சாத்தியமாகும். ஒரு ஹிந்தி படம், ரொம்ப பெரிய பாப்புலரான படம், ரொட்டி கப்படா மகான் அப்படின்னா. அத்தியாவசிய தேவைகள் என்ன அப்படின்னா நமக்கு இதுதான். உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இது இருந்தா போதும். பலர் இதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வித்தியாசமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். இந்த 3மே இருக்கிறதுக்கு இடம், உண்ண உடை, உடுக்க உடை, 3மே ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. அதுவும் இலவசமா தர்றாங்க. அந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு ரெடியா? அது இந்த இடம்தான், ஜெயில். ஜெயில்ல இருக்கிறதுக்கு இடம் இருக்கு, வாடகை எல்லாம் கொடுக்க வேணாம். வேலைக்கு மணி அடிச்சா சோறு கிடைக்கும். ஒரு உடையும் கொடுத்துருவாங்க, கைதி உடையும் கொடுத்துருவாங்க. அப்ப அடிப்படை தேவை இருக்கு. ஆனா அங்கே நீங்க மகிழ்வோட இருக்க இயலுமா? இயலாது. ஏன் இயலாது அப்படின்னா, உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் உடை அணிய வேண்டும். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உணவும் வேண்டும். இப்படியான உங்கள் விருப்பம் அதில் முக்கியம். காமன் மேன் கூட இந்த மாதிரி இருக்கலாம். ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. இன்னொரு டைப் இருக்காங்க, இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும்ப்பா, யார்ட்டையும் எங்கேயும் வரல. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் எந்த விதமான சுய முன்னேற்றத்திற்கான எந்த வேலையிலையும் உங்களால போக முடியாது. அதற்குன்னு ஒரு ஃபயர், அந்த ஃபயர் இருந்தால்தான் வர முடியும். அந்த ஃபயர் எங்க இருந்தாலும் கூட வரலாம். ஆனால் கற்றுக்கொள்வது முக்கியம். இளைய தலைமுறை உங்களுக்கு பாடம் நடத்தும். இளைய தலைமுறை படித்த பாடமும் நீங்கள் படித்த பாடமும் வேறு வேறு. அந்த பாடம் நீங்கள் கற்காத பாடம். அந்த கற்காத பாடம் யார் சொன்னாலும் கேட்டுக்கிறதுக்கு இந்த தலைமுறை ரெடியா இருக்கணும். எதிலிருந்து வேண்டுமானாலும் பாடம். இப்ப எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் தான் ஓடிட்டு இருக்கு. கிரிக்கெட்ல இருந்து கிரிக்கெட்டை ஒரு விளையாட்டாக பார்க்காமல், வாழ்க்கையை விளையாட்டா பார்க்கணுன்றோம், விளையாட்டை சீரியஸா பார்க்கணுன்றோம். இதுல இருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு பேட்ஸ்மேன் இறங்குறாரு. ஒரு பேட்ஸ்மேன் இறங்குனா அவர் அவுட் பண்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பவுலருக்கு குறி பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு பவுலருக்கு வேலையே அதே வேலைதான், எப்படியாவது அவுட் பண்ணிடணும் அப்படின்னு. அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் தப்பிச்சு போனா விக்கெட் கீப்பரும் ரெடியா இருக்காரு. அவரும் பிடிச்சிட்டு உடனே அவுட் பண்ணலாம் அப்படின்னு. எப்போ அவுட் ஆவாரு அப்படின்னு கையை தூக்குறதுக்கு ஒரு அம்பையர் ரெடியா இருக்காங்க. அந்த அம்பையர் ஏதாவது தப்பு பண்ணாலும் ஒரு டிவியில பாக்குற ஒரு தேர்ட் அம்பையரும் ரெடியா இருக்காங்க. சுத்தி பால் வந்தா பிடிச்சி போடுறதுக்கும் தள்ளுறதுக்கு இருக்காங்க. இவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு ஆளை அவுட் பண்றதுக்கு.
இதே கதை தான் வாழ்க்கையில. நீங்க ஏதோ ஒரு வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க தலையில தட்டுறதுக்கும் இந்த மாதிரி உங்களை சுத்தி இவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனா எதையுமே கண்டுக்காம நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன வேலை அப்படின்னா, ரன் எடுக்கிற வேலை உங்க வேலை, சம்பாதிக்கிற வேலை உங்க வேலை. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய கோல் எப்படி இருக்கோ அந்த கோல்ல நீங்க போயிட்டே இருக்கணும். யாரை பத்தியும் கவலைப்படாம, அது அவர்களுடைய குறிக்கோள். நீங்க உங்க குறிக்கோள் என்னது? ரன் எடுக்கிறது மட்டும்தான் உங்க குறிக்கோள். இப்படி போகணும். இப்படித்தான் இந்த ஒரு விதி தான் நம்ம அங்கிருந்து கத்துக்கலாம். கிரிக்கெட்ல இருந்து ஒரு தத்துவம் கத்துக்கலாம். இன்னொரு தத்துவம் பார்க்கலாமே. ரன் அவுட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ரன் அவுட் எப்படி ஆகுது? அந்த ரன் அவுட் ஆக்குறவங்களுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, எதிராளி கிடையாது, கூட்டாளி தான். நம்ம கூடவே இருக்கிற ஒரு நண்பன் ஓட வேண்டிய நேரத்துல ஓடாம, ஓடக்கூடாத நேரத்துல ஓடி நம்மளையும் அவுட் ஆக்கி விட்டுலாம். அதே மாதிரியான உங்க நண்பர்களிடம் மிகவும் ஜாக்கிரதையாக, மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும். எப்ப கூட இந்த மாதிரி ரன் அவுட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதுலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு தோல்வியான ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. தோல்வியை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபாவம் இருப்பதில்லை. இதற்கு ஒரு முக்கியமான காரணமா கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா, தோல்வியை சந்திக்கின்ற விளையாட்டுகளை பலர் இப்போதைக்கு இளைய தலைமுறை தவிர்த்து வருகிறார். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படியெல்லாம் கிடையாது. அந்த தோல்விகள் வந்துகிட்டே வரும். அதனாலதான் மறுபடியும் வள்ளுவர்கிட்டயே போறோம். நீ யார அடிக்கணும் அப்படின்னா, நீ அடிக்கிறது முயலை அடிச்சு அதனால கிடைக்கிற வெற்றியை விட, யானைய அடிச்சு அதனால கிடைக்கிற தோல்வி நல்லது அப்படின்னு. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேலியேந்தல் அரிது அப்படின்றார். எது பெட்டர் அப்படின்றத, ஜெயிக்கிறது பெட்டர் இல்லையா, தோக்குறது பெட்டர்ன்றார். அது எப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். அதனால தோற்பதும் பெட்டர் தான். அதுல இருந்து தான் நம்ம வெளியே வரணும். எப்படி கொண்டு வரணும் உங்களை? நீங்க ஒரு கல்லு மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கல்லுல இருந்து தேவையில்லாதவைகள் வெட்டி எடுக்க 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 எப்படி அந்த கல்லில் இருந்து ஒரு சிலை அழகான தேவதை வருதோ, அந்த மாதிரியான தேவதையாக நீங்கள் விளர வேண்டும். என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த சில செய்திகளை சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துல போய் நீங்க என்ன ஆகணும் அப்படின்னு மாணவர்களை கேட்டா, ரொம்ப சின்ன குரல்ல சொல்றாங்க, ஆசிரியை ஆகணும். ஒரு டீச்சர் ஆகணுன்றத கூட ரொம்ப சந்தோஷமா வெளியில சொல்ல முடியல. ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்றத எவ்வளவு சத்தம் போட்டு கம்பீரமா சொல்றாங்களோ, அந்த மாதிரியான ஆசிரியை ஆகணும் அப்படின்றத கம்பீரமா சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு ஆசிரியர்களுக்கான பயிற்சி கொடுக்கிறப்போ அவர்களிடம் கேட்ட கேள்வி, நீங்கள் விரும்பி வந்தீர்களா அப்படின்னு கேட்டா, விருப்பம் இல்லாம தான் எல்லாருமே வந்திருக்காங்க. அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு குழந்தையையும் கூட ஆசிரியர் பணியில் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறைந்த அளவு படிப்பு படித்து ஐடிஐக்கு போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். அவர்களுக்கு அவர்கள் மொழியிலேயே போய் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசணும் அப்படின்னா, அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்க முடியும்? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி இவங்களுக்கு குறைந்த அளவு மதிப்பெண்கள் பெற்று எங்கேயுமே போக முடியாத வந்த ஆட்கள். அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு பிறந்த நாள் வருது, பிறந்த நாளுக்கு முதலில் என்ன செய்ய வேண்டும், பின்னர் என்ன செய்ய வேண்டும், கேக் ஆர்டர் செய்யணும். சரி, கேக் ஆர்டர் செய்யணும். எந்த அளவுக்கு கேக் ஆர்டர் செய்யணும், அது எத்தனை பேரை கூப்பிடுறோமோ அதனை பொறுத்தது. அப்ப அதை முன்பாக செய்ய வேண்டும். இப்படியாக எந்த செயலை முன்பாக செய்ய வேண்டும், எந்த செயலை பின்னர் செய்ய வேண்டும் என்பது போன்ற கொண்டு வந்தோம். அடுத்து நம்ம மனதை உறுத்துகின்ற ஒரு செயல் அப்படின்னா கவலை. இந்த கவலையிலிருந்து நாம் விலக வேண்டும். கவலை இல்லாத மனிதர்கள் 2 நபர்கள் இருக்கிறார்கள். யார் யார் அப்படின்னா, ஒருத்தர் பிறக்கவே இல்லை, இன்னொருத்தர் இறந்து போய்விட்டார். ஆக கவலை இல்லாத மனிதன் என்று யாருமே கிடையாது. இந்த உலகில் ஊரில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கு. அந்த கவலையினால் நாம்
பாதிப்பு அடைந்து அதனால் நம்முடைய செயல்பாடுகளை நாம் முடக்கி கொண்டு வைத்து விட்டால் அது பாதிப்பு நமக்கு தான். நான் கவலையாக இருக்கும் பொழுது அலுவலகத்தில் இவ்வளவு பெரிய கவலையால சூழல்லாம் வந்திருக்கு, நீங்க கவலையப்படாம சும்மா உட்கார்ந்துருக்கீங்களே அப்படிம்பாங்க. நான் அவர்களிடம் சொல்லும் ஒரே பதில் இதுதான். நான் கவலைப்படுவதாக வைத்துக் கொள்வோம், நான் அழுகிறேன், அழுதால் அந்த கவலை குறையும் என்றால் நான் அழுவதற்கு தயார். அந்த கவலை குறைவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இல்லவே இல்லை. அப்ப எதுக்கு, தேவையே இல்லையே, எதுக்கு அழுவணும், நம்ம ஜாலியா போயிட்டு இருக்கிறோம். கவலை வருகின்ற காரணங்கள் பல இருக்குது. பிறவிலேயே உடல் ஊனம், விபத்துகளால் ஊனம், இந்த வறுமை, பணம் தொடர்பானவைகளால் வருகின்ற கவலைகள், நல்ல பெற்றோர் இல்லாமை, கை கேட்டா கல்வி, கைகூடா காதல், அது கூட ஒரு கவலை தான். கொலையும் செய்வாள் பத்தினி அல்லது கணவன், கணவன் மனைவி சரியில்லாமல் இருக்கிறது, புத்திரபாக்கியம் இல்லாமல் இருப்பது, குழந்தைகள் இல்லாமல் இருப்பது, நிலையான வேலை இல்லையே அப்படின்னு இருப்பாங்க, நல்ல உறவு இல்லையே, கைமீறிய செலவு, பணி நிறைவு, ஓய்வு, அது கூட கவலையை தருகிறது பலருக்கு. தேவையில்லாத கவலை, எதுக்காக கவலைப்படுறோம் தெரியாமையே கவலைப்பட்டு இருப்பாங்க. கைவிடப்பட்ட முதுமை, எதிர்பாரா மரணம், இவைகள் தான் கவலை வருவதற்கான காரணங்கள் பட்டியல். அதில் பணம் தொடர்பான கவலைகள் பார்த்தால் வறுமை. வறுமையில் பிறந்திருக்கலாம், ஆனால் வறுமையால் வாழ்வது அதில் மறைவது என்பது நம் கையில் தான் இருக்கு. வறுமையுடன் பிறக்கலாம், அது நம் கையில் இல்லை. ஆனால் வறுமையுடன் மடிவது என்பது நம் கையில் தான் இருக்கிறது, நம்முடைய இயலாமையில் தான் இருக்கிறது. மனம் ஒரு ரெக்கார்டர், நல்ல விஷயங்களை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். யாராவது ஒருவர் நம்மளை தட்டி கொடுப்பதற்கு இருக்கும் ஏதாவது வரிகள் கூட இருக்கலாம். வாலியின் வாழ்க்கையே மாற்றிய வரிகள் பலரும் சொல்வார்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா. குழப்பம் வந்தால் அது ஆறுதல் சொல்வதற்கான வார்த்தைகள். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, அது எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறது சரியா? எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும் என்றால், ஒப்பிட்டு பார்ப்பது தவறு என்று சொன்னாலும் கூட எப்பேற்பட்ட நபர்களுடன் நான் ஒப்பீடு செய்ய வேண்டும். செயல்கள், அறம் சார்ந்த செயல்களை நம்மை விட மேலானவர்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பொருள் தொடர்பானவை, நாம் இப்பொழுது பொருளை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொருள் தொடர்பானவை பற்றி ஒப்பீடு இருக்கும் பொழுது நம்மை விட கீழோர்களுடன் தான் நாம் ஒப்பீடு வைத்துக் கொள்ள வேண்டும். இன்பம் தொடர்பானதற்கு யாரையும் ஒப்பிடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்மோடு சமமானவர்களோடு நாம் ஒப்பீடு செய்ய வேண்டும். நம்மோடு சமமானவர் என்பது யாரும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டார்கள். பலர் கவலைப்படுவதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன. குழந்தைகளுக்காய் கவலைப்படுவார்கள், கணவருக்காயோ அல்லது மனைவிக்காகவும் கவலைப்படுவார்கள், தன்னுடைய மாணவ மாணவிகளுக்காகவும் கவலைப்படுகிறார்கள். உங்கள் கடமை மட்டும் செய்தால் போதும், அதனை மீறிய எதிர்பார்ப்பெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. இது அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கே அப்படின்றத பார்த்தா, சினிமாவில எல்லாம் அப் அண்ட் டவுன்ஸ் வந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒரே மாதிரியா இருந்தா போர் அடிக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா வாழ்க்கையில இந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் வந்தா நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். அதனால அப் அண்ட் டவுன்ஸ் வரத்தான் செய்யும். அந்த வருவதை நாம் எதிர்கொள்வோம். அத்தனைக்கும் ஆசைப்படு என்பது இப்போதைய தத்துவம். ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று முன்னால் சொன்னார்கள். அந்த இரண்டுக்கும் நடுவில் தான் இன்றைய வாழ்க்கை இருக்கிறது. ஆக நாம் வாழ்கின்ற வாழ்க்கை லவ் த ஜாப், டூ த ஜாப். எந்த செயலை செய்தாலும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் துன்பம் முழுதுமாக துன்பம் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முகத்திலும் புன்சிரிப்பு இருக்கிறது. அந்த புன்சிரிப்போடு நாம் வாழ்க்கையை நடத்தி வந்தால் நாம் பணம் சேர்க்கும் அந்த வித்தை நாம் கைவசமாகும். எந்த பணம் நம்மிடம் இருக்கிறதோ அதனால் நாம் இன்பம் தூக்க முடியும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். சிரிக்கின்ற ஒரு பணக்காரனாக
நாமும் வாழ முடியும். இந்த அரிய நல்ல ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த தகவல்களை எல்லாம் திரட்டுவதற்காக சில பல இணையதளங்களும் உதவி இருக்கின்றன. சில நூல்களில் இருந்தும் நாம் எடுத்து தந்திருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். மிக 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 சிறப்பு. அதான் ஆகையால தொடர்ந்தீங்க விதம், அந்த சரியான ஃப்ளோல நீங்க போனது, அது மட்டும் அல்லாம சரியான நேரத்தில் நீங்கள் தற்காலிகமா முடித்தது. நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்க தற்காலிகமாக முடித்தது. அப்படின்னா நீங்க மீண்டும் வருவீங்கன்னு பொருள். அற்புதம். தொடக்கத்திலேயே நீங்க சொன்னீங்க அறிவு, வீரம், பொருள், திறன். இதுல எந்த பிரிவை, நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நம்ம தொழில் நடவடிக்கையில கூட ஒரு விளையாட்டாக செய்தால் நம்ம சீக்கிரம் களைப்பாக மாட்டோம். அதுக்கு நீங்க உங்களுடைய ஒரு அனுபவத்தையே நீங்க சொன்னீங்க. உங்க குழந்தைக்கு ஒரு கண்ணாடி எடுத்து வர போது அவங்க வேலையா நினைக்க போது அது கஷ்டம். ஆனா விளையாட்டாக செய்கின்ற பொழுது பல முறை அந்த மாடி மேல ஏறி இறங்கியிருக்காங்க அப்படின்னா அது மிக அற்புதமான ஒரு விஷயம். அதான் ஒரு விளையாட்டாக செய்கின்ற பொழுது அதை நம்ம அதிக நேரம் செய்தாலும் நம்மளுக்கே அது தெரியாது. பல திருக்குறளை நினைவுபடுத்தினார் இன்றைய பேச்சாளர். பல திருக்குறளை நினைவுபடுத்தினார். அதாவது தேவைக்கு அதிகமான செலவு. இந்த இடத்துலதான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். கருமி என்பது வேறு, சிக்கனவாதி என்பது வேறு. சில நேரத்துல சிக்கனவாதியை கருமி என்று சொல்றாங்க. இல்ல, கிடையாது கிடையாது. சிக்கனவாதி என்பது வேறு, கருமி என்பது வேறு. இப்ப கூட திருவள்ளுவர் தான் நம்ம அழைக்க வேண்டியதா இருக்கு. ஆகாது அளவிட்டுதாயினும் கேடில்லை, போகாது அகலா கடை. அப்ப பணம் என்று வருகின்ற பொழுது வருகின்ற வருவாய் குறைவாக இருந்தாலும் தப்பு இல்லை, குற்றம் இல்லைன்னு தான் அவர் சொல்றாரு. நம்ம விட்டு போகின்ற பொழுது அகலமாக இருக்கக்கூடாது. அதுதான் சரியான ஒரு பொருளாதார திட்டம் அப்படின்னு 2500 வருஷத்துக்கு முன்ன ஒரு பொருளாதார நிபுணர் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த திருவள்ளுவர் அடிக்கோட்டுட்டு சொன்னதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். முகம், நீங்க அந்த 3 விஷயத்த போட்டீங்க. ஐயா அப்துல் கலாமோடைய போட்டீங்க, அப்புறம் அமிதாப் பச்சனுடைய போட்டீங்க. அதே நேரத்துல ஒரு நடிகை அழகில்லை என்று நிராகரிக்கப்பட்டது. இதை நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு கூட நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அவருடைய ஒரு விஷயத்த நான் படிக்கின்ற பொழுது அவர் இந்த பயிற்சி கல்லூரியில நடிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க போது ஒரு தெலுங்கு பட தயாரிப்பாளர் அந்த பயிற்சி கல்லூரிக்கு தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு 5 ஆண்கள் வேண்டும். டைலாக்லாம் ஒண்ணு கிடையாது, உரையாடல்லாம் ஒண்ணு கிடையாது, கவிதைலாம் ஒண்ணு இல்லை. அது ஒரு பிராண படம் நாங்க எடுக்கின்றோம். அந்த பிராண படத்துல 5 பெண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள். அந்த பெண் பிள்ளைகள் ஏதோ ஒரு சாபத்தின் காரணமாக அவங்க திருமணம் செய்யக்கூடாது. அதை மீறி அவங்க திருமணம் செய்யறாங்க. அவங்க அந்த 5 பேரும் தாடி கட்டுற மாதிரி ஒரு 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 காட்சி வரும். தாடி கட்டின அடுத்த நிமிஷம் அந்த ஆண்கள் எல்லாம் கல்லாயிருவாங்க. இதுதான் அந்த கதையில் வர கதையின் சுருக்கம். அதுக்கு ஒரு 5 பேர் வேணும். மணக்கோலத்துல வர போறாங்க, உட்கார போறாங்க, தாலி கட்ட போறாங்க, அவங்க கல்லாயிருவாங்க. டைலாக் எல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்ப 5 பேரை அந்த பயிற்சி கல்லூரி அனுப்பியிருக்கு. போது 4 பேரை மட்டும் எடுத்துட்டாங்க, ஒருத்தரை மட்டும் எடுக்கல. உன்னோட முகத்தை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கப்பட்டாங்க அவரை. அப்போ ஒரு துணை டைலாக் இல்லாத ஒரு நடிப்பு கூட நான் லாய்க்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து எதிர்காலத்துல எல்லா தயாரிப்பாளரும் என்னுடைய வாசல் முன்று என்னுடைய கால்சீட்டுக்காக காத்திருக்கணும்னு முடிவெடுத்தவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது பின்பகுதியில் நடந்தது. நிராகரிக்கப்பட்டது என்பது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில தோல்வி அடையாமலும் அவமானப்படாமலும் நம்ம வெற்றி காண முடியாது. அதெல்லாம் நம்ம அனுபவமாக ஏற்றுக்கொண்டால் மிக அற்புதமான ஒரு விஷயம். வாய்ப்பை பத்தி ஐயா அற்புதமா சொன்னார். வாய்ப்பு, அதாவது அந்த வாய்ப்பை அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல உதாரணம் சொன்னீங்க. அந்த நாசாக்கு போன ஒரு சம்பவம். இன்னைக்கு ஒரு புதிய விஷயம் கிடைச்சிச்சு. சிவாஜியோடைய அந்த சிவாஜி நாடகத்தின் முதல் ஒப்பந்தம் பண்ணவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர்னு சொன்னது ஒரு புதிய விஷயம். வர முடியாத காரணத்தால அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பை கிராப் பண்ணிட்டார், அதாவது கட்டியா பிடித்து கொண்டார். ஆகையால அற்புதமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆகையால நேரம் கருதி இன்னைக்கு உங்களுடைய பேச்சு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உலகை ஆளும் பொருளாதார பலம்
இந்த புத்தகத்தை படித்த மாதிரி ஒரு உணர்வு, ஒரு புத்தகத்தை நான் படித்த மாதிரி ஒரு உணர்வு. அதனாலதான் நான் சொன்னேன், தற்காலிகமாக நீங்க நிறைவு செய்தீர்கள் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்தடுத்த வாரம் கண்டிப்பா ரேகோ சார் உங்களை தொடர்பு கொள்வாரு. ஆகையால இப்பொழுது இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்காக இன்னைக்கு 30க்கும் அதிகமான பேர் வந்திருக்காங்க. அவங்களும் சில கருத்துக்களை இங்க கேட்கக்கூடும். அதுக்கு முன்பு நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வு குழுவின் தலைவர் நமது ரேகோ அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம் மலை ஐயா, ரொம்ப சிறப்பாக வழக்கம் போல நீங்கள் ஐயாவுடைய பேச்சை பற்றி கருத்துரை வழங்கினீர்கள். ஐயா, உங்களுக்கு நன்றி. இங்கே எங்களுடைய மக்கள் சார்பில் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த நீங்க பேச்சாளர் நீங்க என்று சொன்னால் அது முகமன் ஆகிவிடுமோ என்பதற்காக நான் குறைவாகவே சொல்கிறேன். உங்களை பற்றி அறிந்த வரையில் நீங்கள் ஒரு எழுத்தாளர், பாடகர், நடிகர் என்றெல்லாம் பல்வேறு கோணங்களில் செயல்படுகிறீர்கள். ஆயினும் ஒரு என்ஜினியராக நீங்கள் செயல்படுகிறீர்கள், எல்லாம் பெரிய விஷயம். மிக சிறப்பு. கொடுத்த தலைப்பிலே மிக அருமையாக பேசினீர்கள். கடந்த 5 வருடங்களாக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இதை போன்று நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்கின்றவர்கள் அந்த 7 நாட்களுக்குள் அவர்கள் இப்பொழுது என்னவாக இருக்கிறார்களோ ஒரு குறைந்தபட்ச மாற்றம், உயர்வை அவர்கள் அடைவதற்கு நிச்சயமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பேச்சுகளிலே செய்திகளை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நான் கூட ஒரு நோட்டு புக்கை வைத்துக்கொண்டு, பேனா வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு நல்ல கருத்துக்களை நீங்கள் உதிர்ப்பீர்கள், அதை எழுதிக் கொள்வோம் என்று நமக்கு தெரியாது என்ன என்று நினைக்காமல் மிக கவனமாக இருந்தேன். தயக்கம் என்ற ஒரு வார்த்தை, எப்படி மலை ஐயா சில கருத்துக்களை சொன்னார்களோ அது போல தயக்கம் தான் ஒரு மனிதனுடைய வெற்றியை தடுத்து விடுகிறது. நம்முடைய தொழிலையோ அல்லது மற்ற ஒரு நல்ல விஷயத்தையோ 4 பேரிடம் சொல்லலாம் நினைக்கின்ற பொழுது தயக்கம் வேண்டாம் வேண்டாம், அவர் உன்னை நிராகரித்து விடுவார், அதனாலே பேசாதே என்று அந்த தயங்கியதுனாலேயே நாம் பேசியிருக்க வேண்டிய எத்தனையோ அப்ரோச்சஸ் விட்டு விடுகிறோம். அதனாலே வந்திருக்க வேண்டிய எவ்வளவு பெரிய வெற்றியையும் நாம் இழந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் பேசிய இந்த பேச்சிலே இன்று தயக்கம் என்று நமக்கு கூடாது என்பதை பற்றி மிக சிறப்பாக சொன்னீர்கள். சாமானியர்களையும் மிகப்பெரிய வெற்றியை அடைய செய்யக்கூடிய ஒரு ஞாயிறு பேச்சு இது. உலகையாலும் பொருளாதார பலம் என்ற தலைப்பிலேயே மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் இங்கே சொன்னீர்கள். நாங்கெல்லாம் அடிக்கடி நிறைய பேசியிருக்கிறோம். டோன்ட் கம்பேர், ஒப்பீடு செய்து பார்க்காதே. ஆனால் இன்று உங்களுடைய பேச்சிலே ஒப்பீடு செய்து பார்க்கலாம். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய அந்த காரணங்களுக்கு ஏற்ப ஒருவரோடு நீங்கள் ஒப்பீடு செய்து பார்க்கலாம் என்று நீங்கள் சொன்னீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுடைய இந்த நிகழ்ச்சியிலே நிறைய ஆர்வலர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்க கருத்து சொல்லலாம். சிவகாசியில் இது நவனி வந்திருப்பார் என்றால் இங்கே கண்களுக்கு தெரியவில்லை யார் யார் வந்திருக்கிறார் என்று. டாக்டர் பரமசிவம் அவர்கள் இங்கே இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டாக்டர் பரமசிவம் அவர்களே, இருக்கிறீர்களா? அடியேன் சொல்லலாமா? யாருங்க? தொல்காப்பிய தொண்டன் சொல்லலாமா? பேசுங்களா ஐயா. அனைவருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவு கலந்த வணக்கங்கள். ஒரு பொறியாளர் என்ற முறையில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற எங்கள் அன்புக்குரிய தமிழஞ்சன் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு செய்திகளை பொருளாதாரம் சார்ந்து, பொருள் என்றால் என்ன, அதாவது பலம், அதாவது உலகை ஆளும் பொருளாதார பலம் உள்ளபடியே இந்த அவர் ஆற்றிய சொற்பொழிவில் சாரம் அத்தனையும் தமிழ் உள்ளது. அவர் ஒரு பொருள் சொன்னார். அவர் நம்ம ஐயா ஒரு பொருள் சொன்னார். மாலை நம்ம நிகழ்ச்சியை நடத்தி செல்லும் மாதிரியே, ஆகார அளவிட்டுதாயினும் கேடில்லை போகார் அகலாக்கடை. தொல்காப்பியர் 3வது அதிகாரத்துக்கு வைத்த பெயர் பொருளதிகாரம். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். இந்த பொருள் என்னென்ன செய்யும் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும். பொருள் இல்லை என்றால் மனைவியும் விரும்ப மாட்டாள், தாயும் விரும்ப மாட்டாள் என்பதை எவ்வாறு சொல்லும்போது, கல்லாரே ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின்
எல்லோரும் சென்று எதிர்கொள்வர். இல்லானை இல்லாலும் வேண்டால் ஈண்டெடுத்த தாய் வேண்டால் செல்லாது அவன் வாயில் சொல். யார் சொன்னது? ஔவையார் சொன்னது. ஐயா சொன்னாங்கல்ல, ஆகார அளவிட்டு தாயின் கேடில்லை, போகார் அகலா கடை. அதாவது உங்களுடைய வருமானத்திற்கு மீறி நீங்கள் செலவு செய்யவில்லை, ஆனால் உங்கள் வருமானம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது, போற்றத்தக்கது என்பது வள்ளுவர் கருத்து. இதை ஔவையார் சொல்வது மிக அழகாக சொல்லியிருப்பார். ரொம்ப, அதாவது அதை விட சாட்டையடி ஒன்றுமே இல்லை. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு பிறப்பும் தேனாய் நல்லார்க்கும் கொல்லனாம் நாடு. நீ வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து செலவு செய்தால் உனக்கு நல்ல பெயர் கிடைக்கும். அளவுக்கு மிஞ்சி செலவு செய்து விட்டால் நீ இந்த கள்ளன் என்ற பெயர் பெறுவாய். அதாவது அந்த குமுகத்தில சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் இருக்காது என்பதை ஔவையார் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த பொருள் இல்லை என்றால் நாம் படும் துன்பத்தை நாரடியார் மிக அழகாக சொல்லியிருக்கிறது. வடுவிலா வையத்து மன்னிய மூன்றில், வடுவிலா குற்றமில்லாத இந்த உலகத்தில் நிலை பெற்ற மூன்று. எது நிலை பெற்ற மூன்று? அறம், பொருள், இன்பம். வடுவிலா வையத்து மன்னிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும் எய்தும். உனக்கு பொருள் கிடைத்து விட்டால் உனக்கு அறமும் வந்து சேரும், இன்பமும் வந்து சேரும். பொருள் கிடைக்கவில்லை என்றால் நீ பெறப்போகின்ற துன்பம் என்னவென்றால், அதற்கு ஒரு ஓமை சொல்றார் பாருங்க நாளையார்ல. அதாவது வடுவிலா வயத்து மன்னிய மூன்றில் நடுவனது எய்த இருதலையும் எய்தும். நடுவனது எய்தாதான் எய்தும். அதான் அந்த பொருளை எய்தாதவன் எய்தும். என்ன எய்தும்? உலை பெய்து அடுவது போலும் துயர். சம்மட்டியால் இரும்பையை வைத்து அடித்து நசுக்குவார்கள், அந்த போல துயரை நீ அனுபவிப்பாய் என்று நாரடியார் கூறுகிறது. சரி, இந்த பொருள் எப்படி வரணும்? இந்த பொருள் எப்படி? ஐயா, நீங்கள் அடுத்த தடவை ஞாயிறு பேச்சில் ஒரு முழு பேச்சையே நீங்க ஐயா பேசலாம். இல்ல, இதை மட்டும் சொல்லி முடிச்சு. இந்த பொருள் எப்படி வர வேண்டும் என்பதை புறநானூறு சொல்லி இருக்கிறது. அதாவது நீங்க தெரியும் உங்களுக்கு, அதாவது எதுவுமே நிலையில் இந்த பொருளை நிலை கிடையாது. ஆனால் நாம் வாழ்வதற்கு பொருள் தேவை. இந்த பொருளை எப்படி ஈட்ட வேண்டும் என்பதை சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடுவும் தோற்றம் வர ஒழுங்கா சம்பாதிக்கணும். ஒழுங்காக முறையாக சம்பாதிக்க வேண்டும். அந்த பணம் தான் நிற்கும். இதை புறநானூறு சொல்லியது அப்பயே 2000-3000 வருஷம் சொல்லிட்டாங்க. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து தர்மத்துப்படி சம்பாதிக்கின்றான் புறநானூறுல ஒரு புறவன். இந்த வகையில நான் ஒரு பாட்டு மட்டும் சொல்லிட்டு அதை முடிச்சிடுறேன். நான் எழுதுன வெண்பா. முட்டாளே ஆனாலும் 3 பணம் கையிருந்தால் பட்டம் பதவி பல நாடி வரும். நான் எழுதின வெண்பா. முட்டறுத்த நூலோனே ஆனாலும் செல்வமிலான் நொய்யாவான், ஏழாவது அவன் சொற்கள் ஈண்டு. நீ பெரிய அறிஞர், அவன் கையில காசு இல்லைன்னா உன்னை ஒன்னும் மதிக்க மாட்டான்றதுக்கு நான் எழுதின வெண்பா. அந்த வகையில உள்ளபடியே இந்த சொற்பொழிவு மிக சிறந்த சொற்பொழிவை மிக அழகான வகையில் தெளிவாக இன்றைய நடைமுறை உதாரணங்கள் எடுத்துக்காட்டிய அந்தமான் தமிழஞ்சன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். சான்றோர் பெருமக்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கம். என்னுடைய உரையில் ஏதாவது தவறு இருந்தால் பொறுத்தாளுங்க. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. உங்கள் தகவல் எனக்கு இல்லை என்பதனால் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியவில்லை. நாமும் ஞாயிறு பேச்சிலே நிறைய பேச்சாளர்கள் எதிர்பார்க்கிறோம். தொடர்பு உங்களோடு கிடைத்தால் உங்களையும் ஒரு வாரத்திலே பேச வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் இங்கே தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் இருக்கிறார்களா? அவரு நம்ம டாக்டர் பரமசிவம் இருக்கிறார். எழுத்த சங்க தலைவர். இருக்கிறேங்க. தயவு செய்து ஒரு சில வார்த்தைகள் பேசுங்கள். நான் இந்த ஞாயிறு பேச்சுகள் பெரும்பாலும் கலந்து கொள்வதற்கான சூழல் வாய்க்காது. ஏனென்றால் இந்த நேரத்துல தான் பல நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனா நம்மளுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய உரையை கேட்க வேண்டும் என்பதற்காக நான் காத்திருந்தேன். அதே மாதிரி கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமா அவர் சொன்னது மாதிரிங்க, ஏற்கனவே அவர் அறிவிப்பாளர் நிகழ்ச்சி நெறியாளர் சொன்னது போல மிக தெளிவா ரொம்ப அருமையா பேசினாரு. அது எனக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரே ஒரு நொடியில உலக வரலாற்றை இழக்கின்ற அந்த வாய்ப்பை, மிகப்பெரிய வாய்ப்பை இழந்த அந்த 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 கதையை சொன்னாரு.
அதனாலதான் இதெல்லாம் இந்த உலக மக்களுக்கே ஒரு உதாரணம், அத பாடம். என்னை பொறுத்த வரைக்கும் இது கிடைப்பதற்கு அரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. வழங்கியவர்களுக்கு நன்றி, குறிப்பாக ராசு அவர்களுக்கு நன்றி. இனிய நண்பர் நம்ம கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். நன்றி தலைவரே. ஐயா திரு கிருஷ்ணமூர்த்தி அவரோடு பேசிய பொழுது நாம் அந்தமானுக்கு சென்றதும், அந்தமானில் அந்த ஜெயிலை பார்த்ததும், அந்த ஜெயில்கள் எல்லாம் உடைபட்டு விட்டு இன்னும் ஒரே ஒரு ஜெயில் தான் இருக்கிறது என்று கூட நான் வேப்போடு அவரோடு பேசினேன். அப்பொழுது சொன்னேன், மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்துடைய தலைவருடைய தலைமையிலே நாங்கள் அந்தமானுக்கு வந்தோம் என்று ஐயாவிடம் சொன்னேன். மிக சிறப்பாக இந்த அவர்கள் பேசினார்கள். சிவகாசி நவனி இருக்கிறீர்களா? வேறு யாரும்? உங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பான பேச்சு. வாழ்க்கைக்கு தேவையான பல கருத்துக்களை எளிமையான உதாரணங்களோடு அவருடைய பாணியில் சொன்ன விதம், அந்த கவிதை நடையில் பாடியும் காட்டி மண்டையில உரைக்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னாரு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு தேவையான கருத்துக்கள் தான் இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஏனோ அவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ சில தடுமாற்றங்கள்ல இருக்காங்க. அந்த தடுமாற்றத்துக்கு என்ன காரணம் என்று வெட்ட வெளிச்சமாக ஸ்லைடு போட்டு சார் காட்டிட்டாங்க. அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி சாருடைய பிரசன்டேஷன் மிக சிறப்பு, எல்லோருக்கும் பயனான அற்புதமான ஒரு ஞாயிறு பேச்சு. அவருக்கு கோடானு கோடி நன்றிகள். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. நம்முடைய மலையாசன் ஐயா அவர்கள் சொன்னதை போல நம்முடைய ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மீண்டும் அழைத்து ஞாயிறு பேச்சிலே பேச வைக்கலாம். மேலும் இங்க இருப்பவர்களுக்கு ஒரு அறிவிப்பு என்னவெனில், 5 வருடங்களாக வாரம் ஒரு முறை ஒரு பேச்சாளரை தேடுவது என்பது சாதாரண ஒன்றல்ல. ஆனால் அதையெல்லாம் கடந்துதான் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுடைய தொடர்பை தெரிந்து கொண்டு தனிமனித முன்னேற்றத்திற்கான செய்திகளை, எனக்கு தெரியும் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக இலக்கிய பேச்சாளர். அவர் மற்ற துறைகளிலே நிறைய பேசுவார். ஆனால் நான் கொடுத்த தலைப்பு, அந்த தலைப்பை ஒட்டியே ஐயா அவர்கள் மிக சிறப்பாக பேசினீர்கள். உங்களுக்கு நன்றி சொல்லி வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவதற்கு முன் இப்பொழுது நம்முடைய மலை ஐயா நிகழ்ச்சியை நிறைவு செய்வார். சிறப்பு. ஆகையால இப்ப அதாவது நம்ம ஐயா பேசுகின்ற பொழுது இன்றைய பேச்சை ஒட்டி பல இடத்துல அவர் சில விஷயங்கள், சில தகவல்களை சேகரித்து பல புத்தகத்தில் இருக்கிற ஓமை, திருக்குறள் இதெல்லாம் சேகரித்து அவர் இந்த 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு ஒரு விருந்து படைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இதைதான் அரியன் திருவள்ளுவரும் சொல்கின்றார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் தலை என்ற ஒரு திருக்குறள் கேள்வி என்ற அதிகாரத்தில் வரும் என நினைக்கின்றேன். ஆகையால இவரு பல சிரத்தை எடுத்து பல புத்தகங்கள் படித்து பல ஆய்வு செய்து ஒரு தேடலை மேற்கொண்டு இன்னைக்கு அவர் ஒரு 1 மணி நேரம் நம்மளுக்கு படைத்திருக்கார் என்றால், இந்த 30 பேர் கொடுத்து வைத்தவர்கள் என்று நான் சொன்னால் அது மிக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நிறைய விஷயத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் நாம் செய்கின்ற தொழிலில் ஒரு அங்கலமாவது அவங்க முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்பதான் மக்கள் நல்வாழ்வு குழுவுக்கும் அக்குழுவின் தலைவருக்கும் ஒரு பெருமையாக அமையும். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெருமையாக அமையும். அதுக்கு தகுந்தாற்போல் நிறைய விஷயத்தை இன்றைய பேச்சாளர் இங்க பகிர்ந்து கொண்டார். ஆகையால நம்ம முடிப்பதற்கு முன் நம்மளுடைய இன்றைய பேச்சாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஐயா? நீங்க ஐயா இருக்கிறீங்களா? ஐயா ஐயா சொல்லுங்க. ஐயா இருக்கிறீங்களா? ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு செய்தியிலும் நேற்றிலிருந்து இன்று ஏதோ ஒன்றை கற்றிருக்க வேண்டும். ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலோ அல்லது யாரிடமாவது பேசுகின்றோமோ, ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துகின்றோமோ அல்லது கைபேசியை நாம் நகர்த்துகிறோமோ, ஒவ்வொரு நகர்த்தலும் நம்முடைய வாழ்க்கையை மேல் நோக்கி நகர்த்தும் விதமாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நகர்வு தான் இந்த நிகழ்ச்சிக்கும் அடிகோலாக இருக்க வேண்டும். இலக்கியம் பேசுவதற்கான காரணமும் அதான். பெரும்பாலான இலக்கியத்தின் நோக்கமே ஒரு இலக்கு நோக்கிய பயணம்தான். ஒவ்வொரு இலக்கியத்திலும் சொல்லப்பட்டது என்பது நம்முடைய மன அமைதிக்காக. இலக்கியம் படித்தால் அது பழங்காலத்து குப்பை என்பது போன்று இல்லாமல் அதிலிருந்து நாம் எதையெல்லாம் கற்றுக்கொள்ள முடியும்,
இன்றளவும் அதனுடைய சாரம் நமக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. ஆகவேதான் இலக்கியம் படித்தவர்கள் எப்பொழுதும் இளமையாகவும் இருப்பார்கள், அதிக வயதும் வாழ்வார்கள். ஆகவேதான் இந்த இலக்கியத்தை புறந்தள்ளி நாம் இருக்க வேண்டிய இடம் இது நவீன யுகம் என்பதெல்லாம் இல்லாமல் நாம் இலக்கியத்தோடு, அதுதான் நம்முடைய சொத்து. பிற மொழிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு நம்மிடம் இருக்கிறது. பல இலக்கிய செல்வங்கள், அதுதான் இலக்கிய செல்வம் என்றே சொல்லலாம். அந்த இலக்கிய செல்வங்களோடு நாம் இன்றைய செல்வத்தையும் நாம் சேர்த்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய கருத்தாக நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி நன்றி நன்றி. இலக்கியம் படித்தால் ரொம்ப இளமையாக இருக்கலாம் என்று சொன்னீங்க. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம ரேகோ சார் அதிகமான இலக்கியம் படிக்கிறார் என்று நினைக்கின்றேன். அவரோட அகவைக்கு அவருடைய தோற்றம் நம்ம அனைவரையும் ஒரு பொறாமைப்படுத்துற அளவுல உருவாக்கி இருக்கிறது. ஆகையால வாழ்த்துக்கள். ஆகையால ஒரு ஐயா சொன்ன ஒரு விஷயத்தை இங்க அடிக்கோட்டிட்டு சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஆமையை பத்தி சொன்னார். ஆஸ்திரேலியால இருந்து அந்தமான் அது முட்டையிடுவதை பற்றி சொன்னார். ஒரு ஜீவராசி அதிக காலம் உயிர் வாழக்கூடிய ஜீவராசி ஆமைதான். அந்த அடிப்படையில் நம்மளை சார்ந்தவர்கள் ஒரு தப்பான ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஆமை வீட்டுக்கு விடக்கூடாது, ஆமையை வீட்டுக்கு அனுமதிக்க கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா பல விஷயம் ஆமைக்கு அற்புதமான விஷயங்கள்லாம் ஒரு முன்னுதாரணம் இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஆய்வு செய்கின்ற பொழுது அகம் என்றால் உள்ளம், அது வீடு என்று கூட பொருள் கொள்ளலாம். அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஜீவராசி ஆமையை சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்க முடியாது. போராமை, இயலாமை, முயலாமை, இந்த 3 ஆமைகளும் நம்ம அகத்தில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆமையை தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா அவங்க தப்பாக இந்த ஆமையை பொருட்படுத்திக்கிறாங்கன்னு நான் நினைக்கின்றேன். ஆகையால இன்றைய நிகழ்ச்சி மிக 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 அற்புதமாக பயனுள்ள நிகழ்ச்சியாக இருக்கும். இதில் சில விஷயம் நான் பல விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி நம்ம சார்ந்த தொழிலாகவும் இருக்கட்டும், நம்ம சார்ந்திருக்க துறையாக இருக்கட்டும், அதை பயன்படுத்தி அனைவரும் ஜெயிக்க வேண்டும் என்று அனைவரையும் மலை ஐயா ஒரு நிமிடம். சொல்லுங்கய்யா. யாரு? இன்று உற்சாகத்தின் காரணத்தால் நம்முடைய பேச்சாளர் அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய நம்முடைய சதாசிவம் அவர்களுக்கு நன்றி சொல்ல மறந்து விட்டேன். சதா ஐயா, உங்களுக்கு என்னுடைய நன்றி. ஆகவே அந்த நன்றியோடு இந்த நிகழ்ச்சியை முடித்து விடுவோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. அடுத்த வாரம் அடுத்த ஒரு தலைப்புல அடுத்த ஒரு பேச்சாளரோட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெற்றி நிச்சயம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். Thank you.